நீங்கள் பைக் டாக்ஸியில் போனால் எங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா கீழே விழுந்துருவீங்க, கை காலெல்லாம் தேஞ்சு போயிடும். ஆட்டோலாம் எங்கள் ஆட்டோ அடிப்பட்டால் கூட உங்களை சேஃப்டியாக கொண்டு போயிட்டு பத்திரமா விட்டுரும். அதனால தான் நாங்கள் ஆட்டோ டிரைவர். கவர்மெண்ட் அரசாங்கம் சரியே கிடையாது. ஆட்டோ டிரைவர் வந்து சரியாக இது பண்ணுறதே கிடையாது. எங்கள் கோரி ஏற்கிறதே கிடையாது. அமைச்சர் ஒன்று சொல்கிறார், கோர்ட் ஒன்று சொல்லுது. கோர்ட் ஒன்று தான் சொல்லுதுன்னா மேடம் ஒரு குறை சேர்த்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்கு, நான் வந்து ஏற்றுறதுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. நான் எதுக்கு கொடுக்கணும்? ஓலா ஊபர்லேயே நீங்கள் கேட்டுக்குங்க அப்படின்னாங்க. அதுலேருந்து நான் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் கேட்டது கிடையாது. அமைச்சர் சொல்றாரு, எங்களை மாதிரி ஒரு நாள் வந்து வண்டி ஓட்டி பார்த்தா தானே தெரியும், பிரச்சனை என்ன உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும். ஆட்டோ டிரைவர் ஓட்டு மட்டும் வேணாம், ஆனால் எங்களுக்கு எதுவும் அரசாங்கம் செய்யாது. அது எந்த ஒரு நியாயம்? ஒரு நேரத்தில் ஃபோன் பண்ணி திட்டலாமா கூட தோணும். சரி வேணா, எதுக்கு திட்டினா அவங்க கம்ப்ளைண்ட் போனால் நம்மள லாக் பண்ணுறாங்க இங்கே ராபிட்டோவில் ஓலால. இப்போ வந்து நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் ரேபிடோ ஓட்டாதவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ரேபிடோவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு வந்து காரணம் சொல்றாங்க, கார்பரேட் கம்பெனினால அவங்க காசு சம்பாரிச்சுட்டு போறாங்க, நாங்க தனியா ஓட்டுறோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ நீங்க ரேபிடோ ஓட்டுறீங்க, இதை வந்து நீங்க ஏன் நியாயப்படுத்துறீங்க? ஏன்னா முக்கால்வாசி பேர் இந்த ராபிட்டோ ஓலா அதுதான் பயன்படுத்துறாங்க. நார்மலாக யாருமே வந்து சவாரி கேட்க மாட்டுறாங்க. இப்போ எல்லாரும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் உட்காந்து ராபிட்டோ ஓலா புக் பண்ணாலும் நம்ம வீட்டு வாசல்லே போகிறோம், அவங்களும் ஏறி வந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு அது பயனாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் பேமெண்ட் கம்மியாக தான் வருது. அப்போ கூட வேறு என்ன பண்ண, நம்ம நிலைமை இதாக ஓட்டி தான் ஆகணுன்ட்டு நம்ம இது ராபிட்டோ ஓலா ஓட்டுறோம். போக்குவரத்து துறை சொல்லியிருக்கிற இந்த எச்சரிக்கையை இதை நம்ம ஒரு புறம் வச்சிடலாம். ஆனால் கடந்த 13 ஆண்டுகாலமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்டோ தொழிலுக்கான மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை. இதற்காக பல கட்ட போராட்டங்கள் நடத்தியாச்சு, பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதாவது அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த வேண்டும் சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டு இருக்கு. அதற்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 4 மாதம் இப்படி சொல்லிட்டு தவணைகள் வாங்கி இன்னுமே அதை நிறைவேற்றவே இல்லை. நீதி அரசரே சொல்லி இருக்கிறாரு, இன்றைக்கு சென்னையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் குடும்பம் நடத்தினா அவருக்கு என்னென்ன சூழ்நிலை இருக்குது, அவருடைய வாடகை, மற்ற அத்தியாவசிய பொருட்களுடைய தேவை, இதை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய மீட்டர் கட்டணத்தை உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கூட்டு இயக்கமும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், மினிமம் வந்து 50 ரூபா கேட்டிருக்காங்க, கிலோமீட்டருக்கு 18 ரூபா கேட்டிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள்லாம் ஒருங்கிணைந்து கடந்த 4 மாதங்களாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டால், இந்த பைக் டாக்ஸின்னு ஒன்று ஓடிட்டு இருக்குது சார். அது வந்து எங்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது செயலாக இருக்குது. ஏன்னு கேட்டால் ஆட்டோவில் பயணம் பண்ணக்கூடியவங்களை பூரா பைக்கில் போயிட்டா நாங்கள் எல்லாம் ஆட்டோ வாங்கி வச்சு நாங்கள் எப்படி குடும்பத்தை நடத்துறது? இதை நம்பி தான் எங்களுடைய குடும்பம் இருக்குது, எங்களுடைய பிள்ளைகளோட பள்ளி படிப்பு இருக்குது, மற்றும் எங்கள் குடும்பத்தோட அந்த நல்லது கெட்டது இதெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த வண்டியை வச்சு தான் நாங்கள் பொழைச்சாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த 13 வருஷமாக வந்து மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கல. தயவு செஞ்சு அவங்க உயர்த்தி கொடுத்தாங்கன்னா அந்த மீட்டர் போட்டு ஓட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பல்வேறு தொழில்கள் செய்து நிறைய பேர் வந்து ஆட்டோ ஓட்டத்துக்கு வந்துட்டாங்க. சுண்ணாம்பு படிச்சுட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி வேறு வேலைகள் செய்து கூட இன்றைக்கி வந்து அந்த ஆட்டோ தொழிலை நம்பி தான் வந்திருக்காங்க. அதனால் இந்த ஆட்டோ தொழிலை தமிழ்நாடு அரசாங்கம் பாதுகாக்கணும். நாங்கள் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கட்டுப்படுறோம். ஆனால் அரசாங்கம் எங்களுக்காக நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் என்ன சொன்னீங்க, கட்டுப்படியாகக்கூடிய மீட்டர் கட்டணத்தை நாங்கள் ஏற்படுத்தி தரேன்னு சொன்னீங்க. அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சென்னையில் இருக்கக்கூடிய 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்களுடைய குடும்பம் உங்களுக்கு நன்றி கடனாக இருக்கும். 30 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். 2014 ஏற்றுந்து, அப்புறம் மீட்டர் கட்டணம் ஏற்றலை. அதுக்கப்புறம் கேஸ் விலையில பெட்ரோலில் ஏறி போச்சு. ராபிட்டோ வர 2 வீலர்னால எங்கள் ஆட்டோ ரொம்ப பாதிப்பாகுது. இதனால் அரசாங்கம் தான் எங்களுக்கு கவனிக்கிறது கிடையாது. ஆட்டோ டிரைவரை சுத்தமாக அரசாங்கம் கவனிப்பே இல்லை, கவனிக்கிறதே கிடையாது ஆட்டோ டிரைவரை. அது மாதிரி பஸ்ஸுக்கு ஏற்றிருக்காங்க, டீசல் விலை ஏற்றி பஸ்ஸுக்கு ஏற்றுறாங்க, எல்லாம் ட்ராவல்ஸ் வண்டி எல்லாத்துக்குமே ஏற்றுறாங்க. ஆனால் ஆட்டோ மட்டும் இது ஒன்று ஏற்றதே இல்லை. நாங்கள் வாழ்ந்தா ரொம்ப பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ இந்த ரேபிடோ பைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது, இந்த பைக்குனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சேதம் ஏற்படும்? அதான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆட்டோவில் எஃப்சி பண்ணுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். அவங்க எதுவுமே கிடையாது, எதுவுமே பண்ணாமல் அவங்க 2 வீலர் ஏறிட்டு அவங்க வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க, இந்த ராபிட்டோ ஓட்டுறோம். எங்களுக்கு இந்த ஒரே தொழில் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அவங்க இந்த ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறாங்க, இதையும் பார்க்குறாங்க. அதான் போகிற போது வரும்போது எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வந்து எதுவுமே கட்டுறது கிடையாது. எஃப்சி பண்ணுற வருஷத்துக்கு 30,000 40,000 செலவு பண்ணுறோம். அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. 2 வீலருக்கு எல்லாமே சம்பாதி. இது எப்படி அரசாங்கம் அனுமதி கொடுக்குதுன்னு தெரியல. ஏற்றி விட நாங்கள் பண்ணி ஓடு கேட்டுக்கிறோம். ஆனால் அது செவியே சாய்க்க மாட்டோம். எங்களை கண்டுக்கிறதே கிடையாது. வாழ்வாரத்தை பற்றி அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. நாங்கள் எத்தனை முறை சொன்னாலும் வந்து அவங்கள ஒன்று அவங்க ஏற்றி கொடுக்கணும், இல்லை நாங்கள் இந்த மீட்டர் கட்டு ஊற்றணும், அதுக்காக ஒத்து வரணும். எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நசுக்கிறாங்க.
கவர்மெண்ட் அரசாங்கம் சரியே கிடையாது. ஆட்டோ டிரைவர் வந்து சரியாக இது பண்ணுறதே கிடையாது. எங்கள் கோரி ஏற்கிறதே கிடையாது. அமைச்சர் ஒன்று சொல்கிறார், கோர்ட் ஒன்று சொல்லுது. கோர்ட் ஒன்று தான் சொல்லுதுன்னா இத்தனை வருஷம் ஆகுது, நீங்கள் வந்து ஆட்டோ ஏற்றி கொடுங்க. அரசாங்கம் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் நாங்கள் ஏற்றி தரமாட்டோம். இதுதான் அது. ஏன்னா ரேபிட்டோலாம் அவங்க கம்பெனி, அரசாங்க கம்பெனி ரேபிட்டோலாம். அதனால தான் அவங்க இந்த ஆட்டோ டிரைவர் வரமாட்டோம், ஏற்றி தரமாட்டோம். ஆனால் அந்த மந்திரிகள் தான் ரேபிட்டோ ஓலா அதெல்லாம் வந்து மந்திரிகள் ஓடுது. அது 13 வருஷமா இது வரைக்குமே மீட்டர் கட்டணம் ஏற்றலை. எப்போ ஏற்றுவாங்க நாங்களும் மனு கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். இது வரைக்குமே எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. இப்போ ஒரு சங்கத்துலேருந்து இப்போ மனு கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ அரசாங்கம் சொல்லாமல் நம்ம ஓட்டினாக்கா நம்ம தான் ஃபைன் கட்டணும். ஒன்று. ரெண்டாவது, ஏற்றி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சு. ஏன்னா ரேபிட்டோ, பைக் டாக்ஸி அது இதுன்னு வந்துச்சு. இப்போ நாங்கள் வருஷத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கட்டுறோம். அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. வருஷத்துக்கு 40,000லேருந்து 50,000 ஆகுது. இதெல்லாம் நாங்கள் போய் அரசாங்கத்திட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க காது குத்தே கேட்க மாட்டாங்க. ஒன்று. கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அன்னாடம் காட்சி தான் நாங்களாம் வச்சுக்கின்னு வந்து வண்டி ஓட்ட போகிறதில்ல. பசங்க படிக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், சிலிண்டர் வாங்கணும், எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. இவங்க கொஞ்சம் ஏற்றி ஒரு 50 ரூபாய் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பரிசீலனை பண்ணி எதனா ஒன்று கொடுத்தாங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக போகும். இல்லை அப்படின்னா அடியோட மண்ணை தான் ஆகணும். எங்கள் வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கும். இதுதான் என்னோட கருத்து. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பெட்ரோல் விலை, மற்ற பொருள் வாகனங்களோட உதிரி பாகங்கள் விலை, டயரு இதெல்லாம் வந்து அதிகமான விலைக்கு விற்கும் போது எங்களால் சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் இதை வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணுன்னாக்கா மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுத்து இது பண்ணி கொடுத்தா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ரெண்டாவது இந்த அது ரேபிட்டோ, இந்த 2 வீலருடைய இதை வந்து குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதனால ரொம்ப பாதிப்பு வந்துடுச்சு. இப்போ ஒரு பேராக இருந்தால் கூட ஆட்டோவில் போயிட்டுனாங்க. இப்போ என்னன்னாக்கா 2 வீலரில் ஏறி போயிடுறாங்க. எங்களுக்கு நாங்கள் வரி கட்டி டேக்ஸு, இன்சூரன்ஸு, பர்மிட் எல்லாம் போட்டு நாங்கள் வண்டி ஓட்டி எங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இது அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு 2 வீலர் எடுத்து வச்சு அவங்க அதை ஓட்டிட்டு போகிறதுனால எங்களுடைய பாதிப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி, இப்போ நீங்க வந்து ரேபிடோ ஓலா யூஸ் பண்றீங்களா? அது மூலமா ஓட்டுறோமா? சரி, இப்போ நார்மல் சவாரிக்கும் இதுக்கும் வந்து பயங்கரமான காசு வந்து வித்தியாசப்படுது. ஆமா, வித்தியாசப்படுது. நாங்க ஆனா வந்து ஓட்டுற வந்து மீட்டர் கணக்குலாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு கொடுக்குறாங்க எங்களுக்கு. அந்த இதைப்படி கவர்மெண்ட்டினுடைய ரூல்ஸ் படி தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் 15 வருஷமா அவங்க வந்து மீட்டர் வாடகை ஏற்றியே கொடுக்கல. அவங்க இன்னைய வரைக்கும் ஏற்றி கொடுக்கல. ஜெயலலிதா பீரியடில் ஏற்றினதோட சரி, அதுக்கப்புறம் எந்த பீரியட்லையுமே வந்து இவங்க ஏற்றி கொடுக்குற பாடு இல்லை. இதனால எங்களுக்கு பாதிப்பு ரொம்ப இருக்கு. இப்போ நீங்க ரேபிடோ ஓட்டுறனால ஒரு சில பேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்பாங்க, ரொம்ப கம்மியா இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கொடுக்க முடியுமா? அது நாங்கள் கேட்டால் ரொம்ப ஒரு மாதிரியாக பேசிடுறாங்க. மேடம் ஒரு 50 ரூபா சேர்த்து விடுவோம், 50 ரூபா சேர்த்து விடுவோம். நான் ஒரே ஒரு கஸ்டமர் தான் அந்த மாதிரி கேட்டேன். மேடம் ஒரு 50 ரூபா சேர்த்து விடுவோம், லாங் டிஸ்டன்ஸாக இருக்கு, நான் வந்து ஏற்றுறதுக்கு கொஞ்சம் சேர்த்து விடுங்க. நான் எதுக்கு கொடுக்கணும், ஓலா ஊபர்லேயே நீங்கள் கேட்டுக்குங்க அப்படின்னாங்க. அதுலேருந்து நான் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் கேட்டது கிடையாது. அவங்க கொடுக்குற கஷ்டம் நான் வாங்கிட்டு போயிட்டு. இப்போ வந்து அப்படி ஏற்றி கேட்கறனால மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்க எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய கேட்கறாங்கன்னு மாதிரி ஆடுது. ஆனா இதே வந்து மீட்டர் போட்டு ஓட்டுற எங்களுக்கே இந்த பாதிப்பு இருக்குன்னா, மீட்டர் போடாம ஓட்டுற ஆட்டோனால நிறைய பிரச்சனையே வருது. இல்லைனாக்கா ஆட்டோவில் ஏறினாக்கா அவங்க விலை காசு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ ஓலா ஊபரை இப்போ யாருமே சரியா இது பண்றதே இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் எடுத்து போறாங்க, அவங்க 100 ரூபா கேட்டால் கூட கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு வர இந்த 85 ரூபா 75 ரூபா காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க ரேபிடோ ஓலா இதெல்லாம் ஓட்டுறீங்களா? நாங்க எதுவுமே ஓட்டலமா, அப்பத்துலேருந்து நாங்கள் இதான் ஓடிட்டு இருக்கோம். ரேபிடோ இதெல்லாம் நாங்கள் ஓட்டுறது. சரி, அதையே புறக்கணிக்கிறீங்க ரேபிடோ ஓலாலாம்? ரேபிடோல அந்நிய செலவாணிமா, நம்மளுக்கு கிடையாது. நாங்கள் உலகில் நாங்கள் வரி கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். எவ்வளோ சம்பாதிச்சுட்டு போகிறோம் அந்நிய செலவாணி. அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. நம்ம உலகே நம்ம நாட்டுக்கு தான் ஆகணும். வெளியில் எங்கே கொண்டு போய் எது நம்ம சம்பாதிச்சு அங்கே கொடுக்கணும், அது எங்களுக்கு சரி வரல. அதனால் நாங்கள் ஓட்ட இங்கே இது பண்ணிட்டு போயிருக்கோம். எவ்வளோ ரேபிடோ எங்களுக்கு தேவையில்லை. ஓடுதோ ஓடலையோ நாங்கள் இது மாதிரி ஓடிட்டு போயிட்டே இருக்கோம். சரி, நான் இப்போ தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? அரசாங்கம் மீட்டர் ஏற்றி கொடுத்தா நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்க காதலி செவிலே வாங்க மாட்டேன்றாங்க. ஆட்டோ டிரைவர் கண்டுக்கிறதே கிடையாது. ஆட்டோ டிரைவர் எங்களை வேணான்றாங்க. ஓட்டு மட்டும் வேணும், ஆட்டோ டிரைவர் ஓட்டு மட்டும் வேணும். ஆனால் எங்களுக்கு எதுவும் அரசாங்கம் செய்யாது. அது எந்த ஒரு நியாயம், எந்த வரையும் நியாயமே கிடையாது. அதை ஏன் நீங்க ஏத்தி கேக்குறீங்க? அப்படி 50 ரூபா கொஞ்சம் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம நார்மலா சவாரி ஒரு 10 கிலோமீட்டர் போனா 200 ரூபாய் 300 ரூபாய் நார்மலா கேட்டு ஏறிவாங்க. இப்போ ராபிட்டால ஓலால போனா 150 ரூபாய் தான் வரும் 10 கிலோமீட்டருக்கு. இப்போ அதனால எங்களுக்கு கேஸ் 1 லிட்டர் 90 ரூபாய் விற்கிது. இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது லாபமே இல்லை. அதனால சரி எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் தரீங்களா, 30 ரூபாய் தரீங்களா, அப்படிதான் கேட்க முடியுமே. அதனால தான் நான் அப்படி கேட்குறோமே. இப்போ இப்படி கேட்கறனால மக்கள் ஒரு சில பேர் அனுசரிச்சு உங்ககிட்ட பேசிக்கிறாங்களா, இல்லை இதுக்கு எதிராக உங்ககிட்ட பேசுறாங்களா? ஒருத்தவங்க நல்ல மனுஷா இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க இல்லை ப்ரோ அதெல்லாம் தர முடியாது, நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க பரவாயில்லன்றவாங்க. ஒருத்தவங்க ஏறிட்டு அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த கூட கரெக்டா அதே கேட்பாங்க. எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. மிஞ்சி போனால் முந்தியெல்லாம் வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ஓட்டணும் மேடம். இப்பெல்லாம் கம்மி தான்.
கம்மி இதனால வந்து எங்களுக்கு வண்டி வாடகை கொடுக்க முடியல, வண்டி ஓட்டலாம், வண்டி வாடகை கொடுக்க முடியல. மற்ற இதெல்லாம் பார்த்து கேஸ் இதெல்லாம் போக எங்களுக்கு கையில் ஒரு நாளைக்கு 300 400 நிற்கிறதே பெருசாக இருக்குது. சரி, இப்போ பெட்ரோலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? பெட்ரோலுக்கு ஒரு நாளைக்கு எப்படி குறைந்தபட்சம் பார்க்க போனீங்கன்னா 400 வந்துருக்கு. 400 வருது. ஆமா, இந்த இந்த ராபிடோ ஓட்டினா 400 இந்த மக்கள் கொடுக்குற காசும் ஈடு கட்ட முடியுதா அவங்களால? முடியல, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்போ ஒரு சில பேர் வந்து ஆட்டோ எல்லாம் புக் பண்ணிடுவாங்க, வீட்டுக்கு வந்தா உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஆமா. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல எல்லாம் வெறியாவெல்லாம் புலப்ப முடியாது. கரெக்டா போவோம், பக்கத்துல போய் கேன்சல் பண்றாங்க. இப்போ அங்க இருந்து நாங்க 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வேஸ்டா போறோம். அதனால எங்களுக்கு அது கொஞ்சம் இது கஷ்டமா தான் இருக்கும். ஒரு நேரத்துல போன் பண்ணி திட்டலாமா கூட தோணும். சரி வேணா, எதுக்கு திட்டினா அவங்க கம்ப்ளைண்ட் போனா நம்மள லாக் பண்றாங்க இங்க ராபிடோல ஓலால. அதனால சரி ஏதோ ஒண்ணு பரவாயில்ல, ஏதோ ஒன்று வருதுன்னு பார்த்துன்னு போயிட்டு இருக்கிறோம். அதான். சரி, நான் இப்போ ஒருவேளை தமிழக அரசாங்கம் ராபிடோ ஓலா எல்லாத்தையும் நிறுத்தி இனிமே நார்மல் சவாரி தான் சொன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அப்படி இருந்தா கூட அது இருந்தா 4 மாசம் வரனா நம்மளுக்கு காசு கொஞ்சம் நிறைய வரும். நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அது நம்மளே பேசிக்கலாம். இதனால இதுல என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டு மட்டும் தானே கொடுக்குறாங்க. அதனால நம்ம அது பயன்படுத்தி தான் போகணுமே, வேற எதுவுமே இல்லை. இந்த மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லுங்க. இல்லை இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஓலா ஊபர்ன்றது வந்து கார்ப்பரேட் கம்பெனி. இப்போ ஆட்டோ வந்து கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணது 25 ரூபாய் 1.8 கிலோமீட்டருக்கு 12 ரூபாய் வந்து கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ எதுவுமே கிடையாம அவங்க கார்ப்பரேட் கம்பெனி மட்டும் எப்படி அப்ளை பண்ணி ஓட்ட முடியும்? இதை நீ கவர்மெண்ட் எடுத்து நடத்தலாமே. நடத்தினா நாங்கள் ஒரு சவாரிக்கு 29 ரூபா இது கட்டுறோம், இது அந்த கமிஷன் காசு கொடுக்குறோம். இப்போ இவங்களே எடுத்து நடத்தினாக்கா இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு வாட்டி 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு. இதில் என்னன்னாக்கா, ஒரு நாள் காலையில் வந்தோம்னாக்கா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஓட்டினா கூட 1000 ரூபாய் முன்னெல்லாம் ஓட்டலாம். இப்போ பைக் டாக்ஸி வந்துச்சு, எவனை பார்த்தாலும் டவுசர் போட்டுன்னு ஓட்டுறாங்க. இப்போ ஆட்டோ டிரைவர் ஒரு யூனிஃபார்ம் இல்லைனாக்கா ஒரு 500 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ அவங்களாம் யார் கேட்குறா? இன்னைக்கு சொல்லுங்கள். இப்போ எதுவுமே ஒரு வழிமுறை இல்லை, ஒன்றுமே கிடையாது. அமைச்சர் சொல்கிறாரு, எங்களை மாதிரி ஒரு நாள் வந்து வண்டி ஓட்டி பார்த்தா தானே தெரியும் பிரச்சனை என்ன, உள்ளே வந்தால் பார்த்தா தான் தெரியும். வெளியே போகிறவங்க வரவங்களுக்குலாம் என்ன தெரியும் எங்களை பற்றி? நீங்கள் பைக் டாக்ஸியில் போனால் எங்கள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துருவீங்க, கை காலெல்லாம் தேஞ்சு போயிடும். ஆட்டோலாம் எங்கள் ஆட்டோ அடிப்பட்டால் கூட உங்களை சேஃப்டியாக கொண்டு போயிட்டு பத்திரமா விட்டுரும். அதனால தான் நாங்கள் ஆட்டோ டிரைவர். நிறைய கேன்சல் பண்ணிடுறாங்க. அது வந்து என்னன்னாக்கா அந்த டிரைவருங்க பண்ற வேலை தான். பக்கத்துல வண்டிக்கா நீ ஏமா அந்த வண்டி வரதுக்கு லேட் ஆகும், நீ கேன்சல் பண்ணுங்க, நான் வர்றேன், அந்த ஓலா ஊபருக்கு என்ன காசு வரும் அதோட சேர்த்து ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்டு அப்படி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே காசை வந்து நான் காசு கேட்கறதில்ல, எங்களுக்கு இந்த ஓலா ஊபர் ராபிடோலாம் என்ன வருதோ அந்த காசு கொடுக்கறதே சில பேர் வந்து என்ன பண்றாங்க, 2 ரூபா இல்லை 1 ரூபா இல்லைன்றாங்க. சரி பரவாயில்ல, கொடுக்கட்ட கொடுங்க அப்படின்ட்டு நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அதை வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு சில இடத்துக்குலாம் நீங்க போயிடுவீங்க, அங்க போனோடனே மக்கள் கேன்சல் பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது, இங்கே போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரையும் நாங்கள் போயிடுறோம். போனாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டக்க போய் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே கேன்சல் பண்ணிடுறாங்க. அதில் வந்து எங்களுக்கு 15 ரூபா அந்த கேன்சல் ஃபீஸ்னு கொடுக்குறாங்க. இதை வந்து மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைச்சு எங்களுடைய அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு எல்லாம் காசு வருவேன் அதோட இது பண்ணி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும்.